Hold up. செகண்ட் டே மார்னிங் ரூமை செக் அவுட் பண்ணிட்டோம். ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட் டே வந்து ரெசார்ட் பேக்கேஜ் தான் செலக்ட் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு ஃபஸ்ட்டு டே அங்கே ரெசார்ட்டில் ரூம் அவைலபிளாக இல்லாதனால அப்பார்ட்மெண்ட் ரெசார்ட்டில் ஸ்டே பண்ண வச்சுருந்தாங்க. ஸோ செகண்ட் டேலேருந்து அங்கே ரூம் அவைலபிளாக இருக்கனால நாங்கள் அந்த ரெசார்ட்டுக்கு போயிட்டோம். அந்த ரெசார்ட் வந்து ஹில் சைட் அட் ரெசார்ட். அந்த ரெசார்ட்டில் தான் எங்களுக்கு பேலன்ஸ் நாட்களுக்கு தங்குறதுக்கு அங்கே ரூம் புக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஒரு ஆஃப்டர்நூன் 12 o'clock ரூமுக்கு ரீச் ஆகிட்டோம். எங்களை இந்த நிர்வாண ரெசார்ட்லேருந்து இந்த ரெசார்ட்டுக்கு ஒரு 8 கிலோமீட்டர் வந்திருந்தது. இந்த ரெசார்ட்டும் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. தனித்தனி வீடுங்க மாதிரி, மரத்தாலேயே செஞ்ச வீடுங்க மாதிரிலாம் இருந்தது. ரூம் ஃபுல்லாக ஏசி. ரூம் அவ்வளோ நீட்டாகவும் க்ளீனாக இருந்தது. பாத்ரூமும் நீட்டாக க்ளீனாக இருந்தது. வெளியே நம்ம ஜாலியாக உட்காந்துட்டு பேசுகிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி இடங்கள்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. அதுபோக ஒரு ஸ்விம்மிங் பூல் ஒன்று இருந்தது. ஸ்விம்மிங் பூலும் பார்க்குறதுக்கு நீட்டாக க்ளீனாக இருந்தது. அந்த ஹில் சைட் ரெசார்ட்லேயே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். வெளியே ஸ்விம்மிங் பூல் இருந்ததில் அதில் ரொம்ப நேரம் குளிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அப்படியே கீழே இருக்கு. நார்த்து கோவான்னு எடுத்துட்டாலே ஒரு ஃபேமஸான பீச் எதுன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே பாகா பீச்சை தான் சொல்லுவாங்க. ஏன்னா பாகா பீச்சில் தான் நைட் கிளப்ஸு, பார்ட்டிஸ்னு ஒரே என்ஜாய்மெண்ட்டாக போயிட்டுருக்கோம். நாங்களும் 2 நைட்டு பாகா பீச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். பாகா பீச்சில் எங்கே பார்த்தாலுமே ஒரே நைட் கிளப்ஸு, பார்ட்டிஸு, பப்புன்னு ஒரே என்ஜாய்மெண்ட்டாக போயிட்டு. பாகா பீச்சுக்கு என்ட்ரன்ஸ்லேருந்து பீச் போகிற வரைக்கும் ஃபுல்லாகவே நைட் கிளப்ஸு, பார்ட்டிஸுமாக இருந்தது. பாகா பீச்சை வந்து ஒரு மினி பட்டாயா ஸ்ட்ரீட்டுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா எங்கே பார்த்தாலுமே நைட் கிளப்ஸு, பார்ட்டிஸுமாக இருந்தது. இந்த பொண்ணுங்கள்லாம் கையில் பீர் பாட்டிலோட டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. கிளப்ஸோட என்ட்ரி டிக்கெட்லாம் பார்த்திங்கன்னா ரேட்டு ரொம்ப அதிகமாக இருந்தது. நைட் கிளப்ஸை பொறுத்து 3000, 4000, 5000 இந்த மாதிரிலாம் ரேட் அதிகமாக இருந்தது. ஒரு சில நைட் கிளப்லாம் ஃப்ரீ என்ட்ரி கொடுத்துருந்தாங்க. 2 ஃப்ரீ என்ட்ரி நைட் கிளப்ஸுக்கு போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹிந்தி சாங்ஸ் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. தமிழ் சாங்ஸில் எதுவுமே போடலை. நாங்களும் அப்படியே ஹிந்தி சாங்ஸுக்கு அப்படியே சும்மா டான்ஸ் ஆடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். பாகா பீச் ஓரத்தில் மணல் அழகாக டேபிள்லாம் போட்டு கேண்டில் லைட் டின்னர் மாதிரிலாம் செட் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது. கேலிங்கோட் பீச்சும் போயிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா பாகா பீச்சுக்கு பக்கத்துலேயே இருந்தது. கேலிங்கோட் பீச்சும் பாகா பீச் மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்தது. இங்கேயும் எங்கே பார்த்தாலுமே நைட் கிளப்ஸு, பார்ட்டிஸுங்க செலிப்ரேட் பண்ணுற இடங்களாகவே இருந்தது. பட் நாங்கள் மார்னிங் போனதுனால எல்லாமே க்ளோஸில் இருந்தது. நாங்கள் அப்படியே பீச்சில் குளிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். கடலில் வந்து குளிச்சுட்டு அப்படியே சன் பாத் எடுக்கிறதுக்கு உண்டான டேபிளுங்களாம் நிறைய இருந்தது.
எல்லோரும் குளிச்சுட்டு சன் பாத் எடுத்துகிட்டு இருந்தாங்க. கோட் பீச்சுக்கு வெளியே ஷாப்பிங் பண்ணுறதுக்கு உண்டான நிறைய கடைங்கள்லாம் இருந்தது. அங்கே நம்ம தமிழ்காரங்கன்னு தெரிஞ்சாலே ரொம்ப ஏமாத்துறாங்க. நீங்கள் ரேட்லாம் ரொம்ப அடித்து பேசுனீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ரேட் கம்மி பண்ணி தருவாங்க. நாங்களும் அப்படி தான் ஒரு கடைக்கு போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 பீஸ் ஒரு செயின் 3 செயின் இருக்கும். அந்த செயின் பார்த்திங்கன்னா ஒரு பீஸு 100 ரூபான்னு சொல்லி விற்றுட்ருந்தாங்க. நாங்கள் வந்து ரொம்ப அடித்து பேசி 3 பீஸை 100 ரூபாய்க்கு வாங்கினோம். பீஸை பற்றி சொல்லிடுறேன். நீங்கள் கோவாவில் முடிஞ்ச வரைக்கும் சின்ன ஹோட்டலாக போய் சாப்பிடுங்க. ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய ஹோட்டல்லாம் போனீங்கன்னா உங்களுக்குலாம் ரேட் ரொம்ப அதிகமாகிடும். குறைஞ்சது உங்களுக்கு ஒரு வேளை சாப்பிட்ணுன்னாலே 300 பக்கம் வந்துடும். நீங்கள் ஒரு சின்ன ஹோட்டலில் செலக்ட் பண்ணினாலே உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 150 to 200 rupees வரைக்கும் வந்துடும். நாங்கள் ஃபஸ்ட்டு டே ட்ரெயின் ஜேர்னி அப்போ வீட்டிலேருந்தே சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டோம். 3 வேளைக்குமே சாப்பிட்ற மாதிரி வீட்டிலே ரெடி பண்ணி இந்த புளி சாப்பாடு, தக்காளி சாப்பாடு அந்த மாதிரி 3 வேளைக்குமே வீட்டிலேருந்தே ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டோம். கோவாவில் நீங்கள் எந்த ஹோட்டல்ஸ் போனாலுமே நம்ம தமிழ்நாட்டு ஃபுட்ஸ்லாம் எங்கேயுமே கிடைக்காது. அங்கே ஃபுல்லாக இந்த சிக்கன் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் நூடுல்ஸு இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் தான் நிறையா இருந்தது. வாகா பீச்சுக்கு வெளியே நைட்டு டின்னர் சாப்பிட்றதுக்காக போயிருந்தோம். அங்கே தமிழ் உணவகம் அப்படிங்கிற ஹோட்டல் பேரே வச்சுருந்தாங்க. அந்த ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டோம். கேரளாவை சேர்ந்த 2 பேர் தான் ஹோட்டல் நடத்திட்டு இருந்தாங்க. சாப்பாடு நம்மளுக்கு ஒரு தமிழ்நாட்டு வெரைட்டி சாப்பாடெலாம் போட்டிருந்தாங்க. சாப்பாடு, குழம்பு, மீன் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை, சிக்கன் குழம்பு இந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. நாங்கள் 2 பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெசார்ட்லேயே சாப்பிட்ருந்தோம். ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ராயல் நிர்வாணா ரெசார்ட்லேயும், இன்னொரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹில் சைட் ஹட் ரெசார்ட்லேயும் சாப்பிட்ருந்தோம். ராயல் நிர்வாணா ரெசார்ட்டில் வந்து எங்களுக்கு சப்பாத்தி, உப்மா, டீ அன்லிமிட்டடாக கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்தது. ஹில் சைட் ஹட் ரெசார்ட்டில் வந்து ப்ரெட்டு, பட்டர், ஜாம் கொடுத்துருந்தாங்க. அதுபோக அவுளில் வந்து ஒரு சாப்பாடு மாதிரி செஞ்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. இது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நீங்கள் கோவாவில் பைக்கில் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க. ஏன்னா நாங்கள் ராயல் நிர்வாணா ரெசார்ட்லேருந்து ஹில் சைட் ஹட் ரெசார்ட்டுக்கு போகிற வழியில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம். ஒரு ரவுண்டானா ஒன்று இருந்தது. அந்த ரவுண்டானாவில் வந்து லெஃப்ட் சைடில் போகிறதுக்கு பதிலாக ரைட் சைடில் போயிட்டோம். அப்போ பார்த்து எங்களை போலீஸ் பிடிச்சிட்டாங்க. போலீஸ் பிடிச்சிட்டு பைக் சாவியும் லைசன்ஸையும் பிடிங்கி வச்சுட்டாங்க. நீங்கள் இது மாதிரி ரூட் மாறி வந்துட்டீங்க, அது தப்பு, நீங்கள் ஃபைன் கட்டி ஆகணும், 1500 எடுங்க அப்படின்னு ஃபைன் போட்டாங்க. இல்லை சார் அவ்வளோலாம் இல்லை, பணம் இல்லை அப்படின்னா, இல்லை நீங்கள் கட்டி தான் ஆகணும் அப்படி இப்படின்னாங்க. கடைசியாக வந்து கொஞ்சம் 500 rupeesக்கு வந்துட்டாங்க. சார் பணம் இல்லை, 350 ரூபா தான் இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் முடியாது, நீங்கள் 500 rupees கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பணம் இல்லைன்னா பரவாயில்ல, போய் ஏடிஎம்மில் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் இதுக்கு 2 கிலோமீட்டர் ஏடிஎம் போயிட்டு 500 rupees எடுத்துகிட்டு வந்து அவங்ககிட்ட கொடுத்தோன்னே தான் லைசன்ஸையும் வண்டி சாவியும் கொடுத்தாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சுற்றலாம் வாங்க. இவ்வளோ தாங்க எங்களுடைய கோவா வீடியோ. இது போக நாங்கள் 3ஆம் நாள் வந்து வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணோம். அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.